அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் அப்படின்னா அவருடைய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி இருக்கணும். எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி இருக்கணும். அதே மாதிரி ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். இந்த மாதிரி பல தகுதிகளை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு விஷயம் நடக்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஃப்யூச்சர் விஷன் இருக்கணும். எதிர்காலத்தை நோக்கி ஒரு விஷன் இருக்கணும். இது எல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் தலைவருக்கான தகுதிகள். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்த விட இல்லை, இது எல்லாத்துக்கூடவும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, தலைவர் வந்து பெரும்பாலும் தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவங்க கூட சமமாக யாராலையும் பழக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அவங்கள பார்த்தா மரியாதையாக தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிற இடத்துல ஒரு தனிமை அவருக்கு இருக்கும். ஸோ அந்த தனிமையை ஏற்றுக்கொண்டு அதனோடு செயல்படக்கூடிய ஒரு தைரியம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தலைவராக இருக்க முடியும். ஸோ நம்ம தனிமையில் இருந்து நம்ம கூட நாம்ளே இருந்து பழகிட்டோம்னா நம்ம சில விஷயங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். தலைவராகிறதுக்கூடிய தகுதிகளில் தனிமையாக இருக்கிறதும் ஒன்று அப்படிங்கிறதான் விஷயம். நன்றி.